உங்கள் ஆழ்மனதின் மந்திர சக்தியை நீங்கள் பயன்படுத்தத் தொடங்கும்போது. இந்த புத்தகம் உங்களுக்கு பழக்கப்பட்ட போன எண்ணங்கள் மற்றும் கற்பனை வடிவங்களே உங்களுடைய விதியை உருவாக்குகிறது என்று கற்பிக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் தன் ஆழ்மனதில் எவ்வாறு சிந்திக்கிறானோ அதுவாகவே ஆகிறான். விடைகள் உங்களுக்கு தெரியுமா? ஒரே நேரத்தில் ஏன் ஒரு மனிதன் சோகமாகவும் மற்றொருவன் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறான்? ஏன் ஒருவன் உற்சாகமாகவும் சுபிக்ஷமாகவும் இருக்கிறான்? ஏன் மற்றொருவன் வறுமையோடும் பரிதாபமாகவும் இருக்கிறான்? ஏன் ஒருவன் பயத்தோடு படபடப்பாக உள்ளான்? வேறு ஒருவன் நம்பிக்கையோடு மனதிடத்தோடு காணப்படுகிறான்? ஏன் ஒருவன் வெற்றியின் வடிவமாகவும் மற்ற ஒருவன் தோல்வியின் உருவமாகவும் காணப்படுகிறான்? ஒருவன் தனது தொழிலில் அறிவுஜீவியாக திகழும் பொழுது மற்றொருவன் தனது வேலையில் வாழ்நாள் முழுவதும் அல்லல் பட்டாலும்